மிஸ் லிட்டில் இந்தியாவில் கோல்டு பேலஸ் தங்க மாளிகையை பிரம்மாண்டமாக துவங்கியிருக்கும் டத்து ஸ்ரீ புலேந்திரன் மற்றும் டத்தின் ஸ்ரீ யுகேஸ்வரி தம்பதியருக்கு மஇகா தேசிய துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ எம் சரவணன் தனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார். இன்று மாலை அதன் அதிகாரப்பூர்வ திறப்பு விழாவை வெற்றிகரமாக நிறைவு செய்து வைத்த தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சொல்வேந்தர் சரவணன் இந்த புதிய பயணத்தில் தொடர்ந்து வெற்றியும் வளமும் பெற அவர்களை மேலும் வாழ்த்தினார். இவ்விழாவில் அம்மன் மேஷ் உணவக உரிமையாளர் டத்தோ குமார், காரசாரம் உணவக உரிமையாளர் டத்தோ ஸ்ரீதரன், டத்தோ திருமூர்த்தி என பிரமுகர்கள் பலரும் கலந்து சிறப்பித்தனர். அவர்களுக்கு டத்தோ ஸ்ரீ புலேந்திரன் மற்றும் டத்தின் ஸ்ரீ யுகேஸ்வரி தம்பதியர் மாலை மற்றும் சால்வை அணிவித்து சிறப்பு செய்தனர். அவங்களுக்கு புதிய டத்தோ, மலாக்காவுடைய புதிய டத்தோ, நம்முடைய காரசாரம் முதலாளி திருவாளர் ஸ்ரீதரன், இந்த பிரிக்பீல்டுக்குள்ள வியாபாரம் பெறுகிற அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து நம்ம டத்தோ குமார் அவர்கள், ஸ்ரீபாண்டி குமார் அவர்கள். ஏன்னா அவரால் தான் நிறைய புது புது வருஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 60 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு தமிழர்கள் மேலே வந்துருக்காங்க. ஆனால் யார் வராங்கன்னா கஷ்டப்படுறவங்க தான் மேலே வராங்க. சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிக்டாக்ல போய் நம்ம டத்தோ மூர்த்தி இருக்காரு, டத்தியவர்கள் கேட்டீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு டத்தோ புலேந்திரன் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால சென்ட்ரூர்ல சாதாரண ஒரு ஓட்டப்பந்தய வீரர். ஆனா இன்னைக்கு இந்தியர்கள் நினைச்சு பார்க்க முடியாத மஸ்ஜித் இந்தியா, பிரிக்பீல்டு பல இடத்துல ரெக்கார்டு வச்சிருக்காங்கன்னா அவ்வளவு கடின உழைப்பு. உழைச்சா தான் மேல வர முடியும். எங்கேயாவது வந்து பங்களாதேஷ்காரெல்லாம் மேல வரும் பொழுது நாம ஏன் உழைச்சா வர முடியாது? ஆனா நமக்கு என்னன்னா கொஞ்சம் பேர் இருக்காங்க நாட்டுல வாயிலே அறையணும். இந்த இது டிக்டாக் எடுத்தா 60 வருஷமா நாங்க எப்படி இருக்கோம்? 60 வருஷமா தமிழ்லாம் மரம் வெட்டிக்கிட்டு இருந்தான். இன்னுமா மரம் வெட்டிக்கிட்டு இருக்கிறா? அதை தாண்டி வந்தாச்சு. 60 வருஷம் கோயிலாம் பழைய கட்டியிருந்தாங்க. இன்னைக்கு பழைய கட்டியிருக்காங்க. 60 வருஷத்துல கஷ்டப்படுறவங்க எல்லாம் மேல வட்டி. 60 வருஷம் முன்னால நம்ம பிள்ளைங்க படிக்கல, எல்லாம் தமிழ் ஸ்கூல் போயிட்டு வீட்டுல இருந்துச்சு மரம் வெட்டிக்கிட்டு. இன்னைக்கு சாதாரண ஏழை வீட்டுல கூட பிள்ளைங்க எல்லாம் பட்டதாரிகள் ஆக்கிட்டாங்க. கஷ்டப்பட்டு நம்ம பெருமைப்படணும். நீங்க பாத்தீங்கன்னா மலாய்க்காரனுக்கு சப்சிடி இருந்துச்சு, நமக்கு சப்சிடி கூட இல்லை. ஒண்ணுமே இல்லாம இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும் அப்படின்னா நமக்கு அதெல்லாம் கிடைச்சிருச்சா நம்ம ஜூஸ் மாதிரி வந்திருக்கும். அதனால இவங்க வந்து எனக்கு ஏன் இந்த பிரிக்பீல்டு கிடைச்சிருக்கணும் சந்தோஷம்னா இவங்களாம் தான் எடுத்து மேல வாங்க எடுத்து இந்த அளவுக்கு சாதாரண நிலையில இருந்து நீங்க அவங்களோட வாழ்க்கையெல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியும். சும்மா கண்ணை மூடி ஓவர் நைட்ல வெற்றி வரல. ஆனா அதுக்காக அவங்க கொடுத்த விலை நிறைய, அந்த விலையோட பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நகைக்கடை. அது நம்ம நாட்டில் லிட்டில் இந்தியான்னா நம்ம இந்தியோட அடையாளம். அந்த இடத்துல வாழ்த்துக்கள். ஏன்னா நமக்கு வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு ஆண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். வாழ்க்கையில ஒவ்வொரு ஆண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வெற்றி பெறணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம கைப்பிடிச்ச மனைவி. அவங்களுடைய அதிர்ஷ்டம் தான் ஒவ்வொரு ஆணையும் வெற்றி கொண்டு வரும். அதனால என்னுடைய மனமாக வாழ்த்துக்கள். வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.